பணி நிரந்தரம் செய்யக்கோரி 6வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் 6வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்யக்கோரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காலை திடீரென வந்த 200க்கும் மேற்பட்ட போலீசார் செவிலியர்களை குண்டுக்கட்டாக இழுத்து சென்று கைது செய்தனர். 6வது நாளாக தொடரும் எங்களுடைய இந்த செவிலியர்களின் போராட்டம் இன்னைக்கு மிக கடுமையான முறையில காவல்துறையால கையாளப்பட்டிருக்குது. இங்கே போதுமான அளவு கழிவறை வசதிகள் இல்லாததுனால பக்கத்துல இருக்கக்கூடிய கழிவறைக்காக போன எங்களுடைய செவிலியர்களை பெண்கள்னு கூட பார்க்காம அவங்கள கதவை தட்டி வலுக்கட்டாயமான முறையில இழுத்து சென்றது. இன்னும் சில இடங்கள்ல மிக கேவலமாக அவங்களுடைய ஆடைகளை கூட அணிய விடாம மிக வன்மையாக அவங்கள தரன்னு இழுத்துட்டு போய் காவல்துறை ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவலா கைது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்றது கூட எங்களுக்கு தெரியல. எங்களுடைய பேச்சுவார்த்தையில உடன்படி எட்டுச்சுன்னா நாங்க போராட்டத்தை முடிச்சுக்க போறோம். அதை விட்டுட்டு எங்களுடைய கோரிக்கைகளை என்னன்னு கேட்காம அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு பார்க்காம இப்படி மிக கொடுமையான முறையில அரசு கையாளுறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதுவுமே அராஜக முறையில ஒரு பெண்களை எப்படி ஒரு கொடுமைப்படுத்த முடியாதோ அவ்வளவு மோசமான நிலையில பெண்களுக்கான நீங்க பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு அரசு நீங்க பண்ணிருக்கீங்க, எப்படி நீங்க பெருமையா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுவே உங்களுக்கு தாய்மை உள்ளத்தோடு சேவை செய்கிற செவிலியர்கள் கொரோனா காலத்தில் தமிழகத்தையே உலகத்தையே மீட்டெடுத்த செவிலியர்களுக்கு இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை பண்ணுவதற்கா இந்த தமிழக அரசு திராவிட அரசு நீங்க மார்க்கெட் சொல்லிக்கிறீங்க. எங்க செவிலியர்களை கைது செய்ததோடு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் ரெஸ்ட் ரூம்ல என்னுடைய பேசிக் நீட்ஸை நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்றத கூட கேட்காம தரன்னு இழுத்து பஸ்ல ஏத்தி எங்கன்னே தெரியாம பஸ்ஸை மூவ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மிக ஏற்கனவே 6வது நாள் நாங்க அதாவது ரொம்ப ஒரு பெண்களா இருந்தாலும் நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் எங்க போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். கொசுக்கடி பனி கொட்டும் பனி பார்த்துருப்பீங்க. நாங்க எங்களுடைய கோரிக்கைக்காக மட்டும் இல்ல, இந்த சமூக மாற்றம், இந்த மக்களுக்கு நல்ல ஒரு நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரணும், கொத்தடிமை மாறணும், உழைப்புச் சட்டங்கள் மாற்றப்படணும், அனைத்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசாக இருக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களுக்கான கோரிக்கைகளை வச்சுதான் நாங்க போராடுறோம். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் T Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call